ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா ஹோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி பிரசாதமாக செய்கிறதுக்கு அவல் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு அவல் ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி அவலில் செஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதம், அவல் பாயாசம், அவல் லட்டு இல்லைன்னா அவல் கேசரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்யுங்க. நான் இன்றைக்கி அவல் கேசரி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அவல் கேசரி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்துகிட்டு வெறும் கடாயில் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். அவல் லைட்டாக சூடானால் போதும். அது அவல் கரியிடக்கூடாது, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 நிமிஷம் வறுத்து இந்த அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ரவை கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யில் நம்ம முந்திரி பருப்பு, முந்திரி பழம்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் முந்திரி பருப்பு, முந்திரி பழம்லாம் வறுக்கும்போது ஃபஸ்ட்டு முந்திரி பழம், அதாவது கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லுவாங்கள்ல, அதை முதல்ல சேர்த்துருங்க. அது சேர்த்து லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேருங்க. அப்போ முந்திரி பருப்பு ஈவனாக ரோஸ்ட் ஆகும். முதலே முந்திரி பருப்பு சேர்த்துட்டிங்கன்னா முந்திரி பருப்பு ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும், கருகின மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், முந்திரி பழம் ஓரளவுக்கு பலூன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்ல ஈவனாக வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதே கடாயில் இந்த நெய் இருக்குல்ல, அந்த நெய் கூடயே சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ நான் 2.5 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அவலை பவுட்ரு பண்ணியிருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். ஸோ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவல் பவுட்ரு சேர்க்கும் போது ஒரு பக்கம் கரண்டி வச்சு கிண்டிகிட்டே சேருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். அவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே அவல் வெந்துடும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அவல் நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஈர்த்து நல்லா வெந்து வந்துடும். அவல் நல்லா தண்ணி ஈர்த்து இந்த மாதிரி அந்த கேசரி கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம சீனி சேர்த்துக்கலாம். 1 கப் அவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். அதிகமாக இனிப்பு வேணும்னா 1 கப் சேருங்க. கொஞ்சம் மீடியமாக போதும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் சேர்த்துக்கலாம். சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைலாம் சேர்த்திங்க அப்படின்னா அதுவே ஒரு கலர் கொடுக்கும். நீங்கள் தனியாக கேசரி பவுடர் சேர்க்க தேவையில்லை. ஸோ நான் இன்றைக்கி சீனி சேர்த்ததுனால கேசரி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். கேசரி பவுடர் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டிகிட்டே வந்தோன்னா கேசரி பதத்துக்கு நல்லா சுருண்டு வந்துடும். நம்ம சேனலில் ஆல்ரெடி அவல் பாயாசம் அண்ட் அவல் லட்டுலாம் எப்படி செய்யணுங்கிற வீடியோ இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் ஊற்றினா பிடிக்குமோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அண்ட் முந்திரி பழம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான அவல் கேசரி ரெடி. கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி அவலில் செஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதம் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த அவல் கேசரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நிறைய பிரசாதம், தட்டம், முறுக்கு, சீடை அப்படின்னு செய்யும்போது ஒரு இனிப்பில் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இந்த அவல் கேசரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி இருக்கிற அவல் பாயாசம் அவல் லட்டையும் நீங்கள் பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.